Hello guys, welcome to Ask Raghulan. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம DJI Mavic Air 2 ட்ரோன் வச்சு ஆக்டிவ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி கோர் ஃபீச்சர் இந்த ட்ரோன்ஸில். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். குட் பி அ வெஹிக்கிள் ஒரு பர்சன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் சிக்னேச்சரை அது ஏர்க்ராஃப்ட் ஃபாலோ பண்ணும் ட்ரோனு. அதில் சில டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரோன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ இதில் என்னென்னா டிப்பிக்கலாக 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் லைக் ட்ரேசிங், ஸ்பாட்லைட் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ இதை நம்ம பண்ணுறப்ப இதில் உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்றதுக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இப்போ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இது நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறப்ப உங்கள் கூட யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். ஏன்னா ஒரு சிங்கிள் பர்சனாக எஸ்பெஷலி 2 வீலரில் இது ஆப்ரேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஐ திங்க் ஈவன் வித் கார்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ நீட் டு see the aircraft. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரோன் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் ஒருத்தங்க should operate the vehicle and another person should operate the drone, which will be a much more ideal choice. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிஸியான இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரோன் வச்சு ஆக்டிவ் ட்ராக்கிங் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வருது, ஸோ அதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கிறப்ப ஆக்டிவ் ட்ராக்கிங் எப்படி ஒர்க் ஆகுது ஸோ அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஒன் திங் ரிமெம்பர், ஸோ இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே இந்த ஆக்டிவ் ட்ராக்கிங் மோடில் இருக்கிறப்ப they will be in sort of like a P mode, which is like அது என்ன பண்ணுன்னா அந்த மோடில் உங்களுக்கு ட்ரோனோட ஸ்பீட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அரௌண்ட் 20 km/h. எஸ் மோடுன்னு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ அதில் அரௌண்ட் 40 km/h இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் மோடில் கேர்ஃபுல்லாக இருங்க. அது ஆப்ஜெக்ட் அவாய்டன்ஸ் கிடையாது. ஸோ அதில் சென்சர்ஸ்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ பக்கத்தில் ஸ்ட்ரீட் லைட் எதாவது இருந்துச்சுன்னா அது போய் இடிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்ப நான் ட்ரோன் வச்ச ஆங்கிளில் நடுவில் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை க்ராஸ் பண்ணி போகிறப்ப அது ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் லூஸ் பண்ணிடுது. ஸோ செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு அப்படின்னாலும் சம்டைம்ஸ் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் டிசேபிள் ஆகிடுது. ஸோ தட் இஸ் இந்த சினாரியோ. ஸோ அதாவது நீங்கள் க்ரௌடடாக மல்டிபிள் வெஹிக்கிள்ஸு மல்டிபிள் ஆளுங்க நடந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ட்ரோன் எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது ஆக்டிவ் ட்ராக்கிங். ஸோ தட்ஸ் ஒன் சினாரியோ. ஸோ இப்போ நம்ம இந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ஆஸ் யூ கேன் see இது லைக் கம்ப்ளீட் பேரன் லேண்ட்ஸ். இங்கே எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, ட்ரீஸ் கிடையாது, போயிட்டு வரதுக்கு மற்ற வெஹிக்கிள்ஸ் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு சர்க்கியூட் மாதிரி, நம்மளோட ஓன் ரேஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் யாருமே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அரௌண்ட் இஃப் ஐம் நாட் ராங் அரௌண்ட் 3 to 4 kilometers இருக்கும். லிட்ரலி இட்ஸ் பிகர் தென், ஏன்னா அது ஆக்சுவலி இந்த ஏரியா மட்டும் கிடையாது, இதை சுற்றி பக்கத்துலேயே எல்லாமே இருக்குது. அங்கெல்லாம் எங்கேயுமே வீடு எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட சீக்ரெட் ரேஸ் ட்ராக். இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரோட கொஞ்சம் லெங்க்தியான ரேஸ் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி ரேஸ் ட்ராக் கிடையாது, இது ஸ்ட்ரீட்ஸ். இன்னும் வீட்டில் இங்கே வரல. ஸோ இப்போதைக்கு இது நம்மளோட ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இது ஒரு பிளைன் ரோட். அண்ட் இதில் எனக்கு இருக்கிற ஒரே டிஸ்டர்பன்ஸ் என்னென்னா அந்த ஷேடோஸ். ஸோ இப்போ நான் அந்த ஷேடோஸில் போயிட்டு வரப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ இப்போ அந்த ஷேடோஸ் இல்லாமல் நான் போகிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ அது பின்னாடி அழகாக ட்ராக் பண்ணுது, விச் இஸ் ஃபைன். அண்ட் அதில் என்னென்னா இப்போ நான் இது ஹைட் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட் லைட்டு இந்தமாரி அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்கீலி கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு நேராக வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நின்றுச்சு. ஸோ ஏர்க்ராஃப்ட் இடிக்க விடாமல் இருக்கிறதுக்காக இட் ஸ்டாப் த ட்ரோன். ஸோ விச் இஸ் நைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட்டு ஃபுட்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பராக ட்ராக்கிங் பண்ணால் நம்ம என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ளோ மாரி நம்ம காட்டலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இந்த ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் மோட் எனக்கு நான் பின் பண்ண போகிறேன் ரேதர் தென் தி வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள் என்ன அப்படின்னா நம்ம ஒன்ஸ் மேலே உட்காந்ததுக்கப்புறம் அதோட இமேஜ் அது சரியாக ட்ராக் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ ஒரு பிரைட்டாக ஒரு ஷர்ட்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் மச் ஈஸியர் டு ட்ராக். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்லோவாக தான் போகிறேன். அண்ட் ஆங்கிள் கேமரோட ஆங்கிளையும் நான் மாற்றிட்டேன். கொஞ்சம் சைடு ஆங்கிள் மாதிரி, டாப் ஆங்கிள் இல்லாமல் கொஞ்சம் சைடு ஆங்கிள், ஸோ தட் இட் கேன் ஆல்வேஸ் ட்ராக் மீ ஈஸிலி. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல், அப்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இல்லாததுனால இட் இஸ் ஈஸிலி ட்ராக்கிங். அண்ட் இதுக்காக ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஸ்லோவாக தான் போகணும். நம்ம ஃபாஸ்ட்டாக போனாலும் அந்த ட்ராக்கிங் அது கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுது. தட்ஸ் ஒன் திங். அதேமாரி ஏர்க்ராஃப்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக கீழே இருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது
சரியாக ட்ராக் பண்ண மாட்டேங்குது, ட்ராக்கிங் லூஸ் ஆகிடுது. ஸோ முக்கால்வாசி என்ன பண்ணணுன்னா இந்தமாரி டேர்னிங்ஸ் இந்தமாரி இடத்துக்குலாம் நீங்கள் வரப்போ வந்து யூ ஹாவ் டு வெயிட். அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து கொஞ்சம் நவுந்து உங்களை அது ஃபோக்கஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிட்டக்க அது கீழேக்க நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கனாலே போதும், ஏர்க்ராஃப்ட் வந்து சைடில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் திரும்ப உங்களை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அண்ட் தென் வெயிட். சம்டைம்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். ஸோ ஏர்க்ராஃப்ட் கிட்டக்க வந்ததுக்கப்புறம் வந்து இட் கேன் ஸ்டார்ட் ஃபாலோயிங். ஸோ இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா வந்து இட் ஹேஸ் நோ இஷ்யூஸ். அது அழகாக வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிடும். ஸோ விச் இஸ் லைக் really nice. And also நீங்கள் ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 4K HD ஃபுட்டேஜஸ். ஸோ ஒரு ஷேக்ஸ் எதுவுமே இல்லைன்னா இட்ஸ் வெரி நைஸ் கேமரா, கிம்பிள் இருக்குது. ஸோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட ஃபுட்டேஜஸ் வந்து பார்ப்போம்.